டிடாக் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமியின் இந்த மூவ் ரொம்பவே அதிமுகவில் பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஏற்கனவே அதிமுகவில் இருக்கிற பெரும்பாலானோர் பிரிஞ்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, தாவேகா பக்கம் போயிருக்கிறாங்க. இன்னும் அதிமுகவை பலதரப்பட்ட வகையில் பிரித்து அதில் பாதாள குழிக்குள்ளே கொண்டு போய் விடுறதுக்கான மூவ் தானா இந்த அரசியல் ஒரு நகர்வு அப்படின்னு தான் இங்கே பேசும் பொருளாக இருக்குது. திமுகவை பார்த்து வாரிசு அரசியலை எதிர்த்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதே வாரிசு அரசியலை இன்னைக்கு கையில் எடுக்கிறாரோ அப்படின்ற ஒரு பேச்சு தான் இன்னைக்கு நிர்வாகிகள் மத்தியிலும் சரி, தொண்டர்கள் மத்தியிலும் சரி ஒரு பூதாகரமாக கிளம்பியிருக்கு. கேபி முனுசாமி அவர்களை முன்வைத்து தன்னுடைய மகன் மிதுனை அதிமுகக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான எடப்பாடி பழனிசாமியோட இந்த நகர்வு இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிமுகவையும் ஒரு அதிர்வலைகளை வச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நடக்கும் பொழுது பல பேர் மிதுனை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கோரிக்கை வைத்ததாகவும், இது எடப்பாடி பழனிசாமி விரும்பலை, எனக்கு விருப்பம் இல்லை, வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குனதாக ஒரு குரல் இருக்குது. அட் சேம் டைம் கேபி முனுசாமி அவர்கள் மிதுன் அவர்கள் வரணும், உள்ளே வந்தால் இங்கே அதிமுக அப்படின்றது இளைஞர்கள் கைட்ட போகணும் அப்படின்ற ஒரு குரல் எழும்பியிருக்குது. ஸோ புதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இங்கே பதவிகள் கொடுக்கப்படணும். ஸோ அந்த வகையில் மிதுன் அவர்களை உள்ளே கொண்டு வரணும். பிற்காலத்தில் எடப்பாடி பழனிசாமி கட்சி நலன் கருதி எந்த முடிவு எடுத்தாலும் இங்கே எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்தை இங்கே ஆணித்தனமாக முன் வச்சிருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரெயிட்டாக தன்னுடைய வாரிசை இங்கே உள்ளே கொண்டு வர்றதுக்கு பதில் கேபி முனுசாமி மூலியமாக கொண்டு வராரோ அப்படின்னு ஒரு கேள்வி தான் எல்லார் மத்தியிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா இதை ஸ்ட்ரெயிட்டாக எடப்பாடி பழனிசாமி செஞ்சாருன்னா இங்கே பல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் கேட்குற மாதிரி கேளுங்க, நான் வேண்டான்னு முறை சொல்கிறேன், இவர் உள்ளே கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு செட்டப்பு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் பல பேர் என்ன பண்ணுறாங்க, இங்கே விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்ததில் இதுக்கு முழுக்க பின்னாடி இருந்து எல்லாத்தையும் வியூகங்களை வகுத்தது, எல்லாத்தையும் செட் பண்ணது ஃபுல்லாகவே அவருடைய மகன் மிதுன் அப்படின்றது தான் இங்கே பேசும் பொருளாக இருந்தது. ஏன்னா தேர்தல் பிரச்சாரங்கள்லேயே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி முன்னிருந்து நடத்தினார். இதுக்கு முழுக்க பிளான் போட்டு கொடுத்தவரே அவருடைய மகன் மிதுன் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்படுது. இதுக்கு முன்னாடி வேலுமணி தரப்பு கூட இந்த குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இங்கே இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலுக்கு உள்ளே வர்றதுக்கு இது சரியான டைம் அப்படின்னு தான் இங்கே நினைக்கிறாரோ அப்படின்ற விஷயமா அது இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர் கையில் அரசியல் போயிருச்சு அப்படின்னு தாவேகா பார்த்து என்ன பண்ணுறாங்க, பலரும் இங்கே பேசிக்கிறாங்க. இளைஞர்கள் தான்ப்பா இங்கே அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னிருந்து நடத்துகிறாங்க. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இந்த நகர்வுகளை இளைஞர்கள் கிட்ட தான் இது இனி வரும் காலங்களில் இளைஞர்கிட்ட இந்த கட்சி போகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் இவங்க இருக்கிறாங்க. ஆல்ரெடி திமுக உதயநிதியை கொண்டு வந்துட்டாங்க. இது உதயநிதி அவர்கள் உள்ளே வரும்போதே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது, பல பேச்சுகள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் திமுகவில் இதை ஒத்த கருத்தோட என்ன பண்ணாங்க, அங்கீகரித்து ஏற்றுக்கிட்டாங்க. யாரும் எதிர்வினைகள் ஆற்றவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகளே தம்பி வா, தலைமை ஏற்கவா அப்படின்ற மாதிரிலாம் இங்கே என்ன பண்ணாங்க, உதயநிதிக்கு ஆதரவாக பேசுனதெல்லாம் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது உதயநிதி உள்ளே வரும்போது தான் இதே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகனுக்கு அரியணையை கொடுக்குறாரு, வாரிசு அரசியல் இது பண்ணுறாரு. கலைஞருக்கு அப்புறம் மு.க. ஸ்டாலின் வந்தார், இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி வராங்க, இப்படின்னு பல பேச்சுகளும் பல விமர்சனங்களும் முன்வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த வாரிசு அரசியல் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாரோ இன்னைக்கு அதே வாரிசு அரசியலை தான் என்ன பண்ணுறாரு, ஆதரிக்கிறாரோ. தனக்கு அடுத்து அதிமுகவில் தன்னுடைய மகன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வராரோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லார் மத்தியிலும் எழும்ப செய்கிறதை இங்கே நம்ம பார்க்குறோம். ஏன்னா மிதுனுடைய இந்த அரசியல் நகர்வு, அரசியலுடைய தலையீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேர்தல் டைமிங்கில் பின்னாடி இருந்து இயக்குனார். எல்லா இந்த மாவட்ட செயலாளர்கள் நீக்கிறதா இருக்கட்டும், மாவட்ட செயலாளர் அனுசரித்ததாக இருக்கட்டும், வேட்பாளரை இங்கே அவங்க போட்டதாகட்டும், அது மாத்திரமில்ல எல்லா பொறுப்பாளர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் மிதுனுடைய தலையீடு இருந்தது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பாஜக கூட கூட்டணி வச்சது முதற்கொண்டு மிதுனுடைய நகர்வு தான். ஏன்னா ஆரம்பத்தில் பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்துட்டார். இந்த தேர்தலை பாஜக கூட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு பல மூத்த நிர்வாகிகள் கருத்துக்களை முன் வச்ச பிறகு இங்க எடப்பாடி பழனிசாமி அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறார்ல, இங்க மிதுனுடைய தலையீடு தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்ல போனா அமித்ஷா அவர்களை சந்தித்துட்டு வெளியே வரும்போது டவல்லாம் மறைச்சிட்டு போனார்ல, அப்போ பின்னாடி எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் தான் இருந்தாரு அப்படின்னும் இங்க சொல்லப்படுது. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பேக் போனா மிதுன் அவர்கள் இருந்திருக்கிறாரு. ஸோ மிதுனுடைய அந்த அரசியல் மூவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பாகவே இருந்தது. இப்போ தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு அதிரடியான மூவ் உள்ளுக்குள்ளே வராரு அப்படின்னு பேசப்படுது. இதுல எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே மிதுன் அவர்கள் அரசியலுக்குள்ள வரணும், முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்படணும், இளைஞர் அணி இல்லாட்டி தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான அணியில ஒரு செயலாளரை கொண்டு வந்து அவருக்கு எந்த அங்கீகாரம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு இங்க கோரிக்கை முன்வைக்கப்படுது. ஆனா ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இது எதிர்க்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் தான் கொடுக்குறாரு கண்டி. அவருக்கு முழுக்க முழுக்க தன்னுடைய மகனுடைய அரசியல் வாழ்க்கை இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா ஸ்கெட்ச் போட்டாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. KP முனுசாமி முன்வைத்து இந்த நகர்வுகளை வந்து என்ன பண்றாரு முன்மணிவு. ஏன்னா KP முனுசாமி சொல்றதை வச்சு பார்த்தா மிதுன் அவர்கள் அரசியலுக்கு வரணும், இளம் தலைவர்கள் கிட்ட இந்த அதிமுக அப்படின்ட்டு போகணும், பல நிர்வாகிகளை இங்க மாற்றப்படணும், புதுமுகங்களுக்கு வாய்ப்பளை கொடுக்கணும், அது இளைஞர்களா இருக்கணும். ஸோ எடப்பாடி பழனிசாமி நம்முடைய கட்சி நலன் கருதி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இங்க இருக்கிற எல்லாருமே அதை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே என்ன பண்றாரு ஒரு பிட்டை ஒன்று போட்டுறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மிதுன் அவர்கள் இங்க ஆட்சியில வருவாரு அப்படின்னு இங்க முன்வைக்கப்படுது. இதனால பல சீனியர்களுக்கு ஒரு விஷயம் இதுல பிளஸ் இருக்கு மைனஸும் இருக்கு. என்னன்னா அவங்க வாரிசுகள் என்ன பண்ணலாம், கட்சிக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துட்டாரு, நம்மள என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி ஜெயக்குமார் அவர்கள் என்ன பண்ணாரு, தன்னுடைய மகனை உள்ள கொண்டு வந்தார். அதே போல நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சைலண்டா என்ன பண்ண கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே ஜெயக்குமார் அவர்கள் ஜெயவர்தனை உள்ள கொண்டு வந்தார். ஸோ பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னு வச்சுங்க. அப்போ கூட ஜெயக்குமாரன் என்ன சொன்னார், நான் சைன் போடலை அதனால் வாரிசு அரசியல் ஆகாது அப்படி இப்படிலாம் சொல்லி என்ன பண்ணார், ஒரு முளப்புனார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல சீனியர்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட மகனை கொண்டு வந்துட்டாரு, ஏன் நம்ம மகன்களை கொண்டு வரக்கூடாது, ஏன் நம்ம வாரிசுகளை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் இங்கே தேர்தலுக்கு முன்பாகவே பின்னாடி இருந்து அதிகாரமா செயல்பட்டாரு, இப்போ உள்ள வந்துட்டா அவருக்கு பவர் அதிகமாயிடும், ஒரு சிலருக்கு பவர் இல்லாம போயிடும் அப்படின்னு பல சீனியர்கள் கதறதுனால இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள், CV சண்முகம் போன்றவர்களா இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, எதிர்த்து இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய அவங்க மகன் உள்ள வர்றதை எதிர்த்து இருக்கிறாங்க. ஏன்னா யாரும் விரும்பல. ஏன்னா திமுகவை எந்த எதிர்ப்பு நிலையில நீங்க வச்சு பார்த்தீங்களோ இன்னைக்கு அதே தவிர தான் அதிமுக செய்யறதுக்கு முன்னாடி வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு வாரிசு அரசியல் சொல்லி இந்த வாரிசு அரசியல் நீங்க என்ன பண்றீங்க, முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறீங்க. இந்த வாரிசு அரசியல் அப்படின்றத நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா திமுகவை கை காட்ட முடியாது. ஏன்னா நீங்க எந்த திமுகவை வாரிசு அரசியல் சொல்லிட்டு எதிர்த்தீங்களோ இன்னைக்கு அதே தவிர தான் இன்னைக்கு நீங்க பண்றீங்க. அப்படின்னும் பொழுது நமக்கான ஒரு தவறான பிம்பம் உள்ள வந்துடும். அப்போ நம்ம திமுகவை இந்த இதுவை சொல்லி நம்ம எதிர்ப்பு நிலையில வைக்க முடியாது அப்படின்னு தான் பலருடைய கருத்தா இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி வாரிசு உள்ள வந்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து சீனியர்களுடைய வாரிசுகள் உள்ள வரும். இன்னைக்கு எப்படி திமுக ஒரு வாரிசு அரசியல மேலோங்கி நிற்குதோ அடுத்த கட்டமா திராவிட கட்சியான அதிமுகவும் வாரிசு அரசியல இங்க அடுத்த படியில வந்துடும் அப்படின்னு தான் எல்லாருடைய கருத்தா இருக்கு. ஸோ வாரிசு அரசியல எதிர்க்கிற மனநிலைமை தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சுற்றியுள்ள நிர்வாகிகள் இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, மிதுனை உள்ள கொண்டு வாங்க, அவருக்கு முக்கியமான பதவி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை அங்கீகரிக்கிற விதமா தான் KP முனுசாமியும் இங்க சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி எது செஞ்சாலும் அதை நம்ம கட்சி நலனுக்குன்னு கருதி நம்ம என்ன பண்ணணும், அதை அங்கீகரிக்கணும், மனதார வரவேற்கணும், யாரை தடை சொல்லக்கூடாது. ஒருவேளை மிதுன் அவர்களை கொண்டு வந்தா கூட இதை வந்து என்ன பண்ணக்கூடாது, யாரும் தடை பண்ணக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது, கருத்துக்களை முன்வைக்க கூடாது, இதை எதிர்க்க கூடாது அப்படின்னு அவரே முன்னாடி சொல்லிட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் கருத்தை தெரிவிச்சிட்டாரு. அதுல உடன்பாடும் கிடையாது அப்படின்னு அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் இது சும்மா டிராமா அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிற நிர்வாகிகள், வாரிசு அரசியல் எதிர்க்கிற நிர்வாகிகள் இங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சோ கூடிய விரைவில் அதிமுகவும் வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு பட்டியலில் வந்துரும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.